ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு ஈரல் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய பச்சைப்பருப்பு கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பச்சைப்பருப்பு உருண்டை குழம்புன்னு சொல்லுவாங்க. இப்போது இதை சைவ கிரேவின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணி தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது பிடிச்சி போயிடும் பிள்ளைங்களுக்கு. சத்தான ஒரு பொருள் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்ற சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும். இது நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம வேக வச்சுருக்க இந்த பச்சை பருப்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழை இலையில் வச்சு இதை அரைச்சி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இட்லி குண்டானில் வேக வச்சோன்னாலே நல்லா வெந்து வந்துடும். இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பக்கம். இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கும்போது இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் இதை ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அது கூடயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் கொதி வந்ததும் இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து கிரேவி பதத்துக்கு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பச்சைப்பருப்பு அந்த ஸ்லைஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டு ஒரு கிரேவி பதத்துக்கு வந்ததும் இறக்கிடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.